Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது பார்ட் 3 of Moby Dick. ஸோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி 2 parts of Moby Dick பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பார்ட் 3 of Moby Dick. ஸோ Herman Melville's Moby Dick. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா it is a prescribed syllabi for TRB PG Unit 6 American Literature under the title Fiction. ஸோ அப்படிதான் நம்ம Moby Dick படிக்கிறோம். ஸோ before we enter into today's class we shall have a small recap. Okay, and even before that a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 2 கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா we know who Ishmael is, அவர் தான் நரேட்டர். அடுத்து குயிக்வர்ட் அவனோட ஃப்ரெண்ட் ஹார்பூனர் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து பீக்வர்ட் அப்படிங்கிற வெயிலிங் ஷிப்பில் தான் 2 பேருமே ட்ராவல் பண்ண போகிறாங்க, வேல்ஸ் பிடிக்கிற ஒரு ஷிப்பில். அடுத்ததான் வந்து ஆஹப் தான் அதோட கேப்டன், பீக்வர்டோட கேப்டன். அப்புறம் அந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ஸ் இருக்காங்க, ஆஹப்க்கு கீழே ஒர்க் பண்ணுற 3 சீஃப்டன்ஸ் இருக்காங்க. அடுத்து ஆஹப்போட கோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டு பர்சியூம் மாபி டிக்கை ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் அவரோட கோல். ஏன்னா அவரோட கால் ஒன்று பறிப்போனதுக்கு மாபி டிக் தான் தன்னோட காலை பறிச்சிருச்சுன்றதுனால அதை வந்து கொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆஹப்போட கோலாக இருக்குது. ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து தே ஆர் வார்னிங் அகெயின்ஸ்ட் தட். அந்த ஒரு மோட்டிவேஷனுக்கு எகெயின்ஸ்டாக நிறைய பேர் வார்ன் பண்ணுறாங்க. மாபி டிக்கை வந்து கொல்ல வேணாம், துரத்த வேணான்னு தான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் பிசைட்ஸ் தட் ஆஹப் வந்து இல்லை நான் அதை பண்ணித்தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிறாரு. ஸோ தே ஹாவ் கேம்ஸ் வித் மெனி ஷிப்ஸ். ஓகே, கேம்ஸ் அப்படின்னா கேமிங்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு ஷிப்பும் இன்னொரு ஷிப்பும் மீட் பண்ணிக்கிறப்போ அந்த 2 ஷிப்புக்கும் இடையில நிறைய அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. 2 ஷிப்பும் இடையில கொஞ்சம் நாட்கள் நிறுத்தி அவங்களுக்குள்ள நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதை தான் கேம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் வந்து வேலை ஸ்பாட் பண்றப்பதான் ஆஹப் தன்னோட சீக்ரெட் க்ரூவை வெளியே வர வைக்கிறாரு. ஒரு சீக்ரெட் க்ரூ வந்து அவரோட கேபினுக்கு பக்கத்துல இருந்தாங்க அப்படிங்கிறதே அந்த பீக்வர்ட்ல இருந்தவங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஸோ அவங்க எல்லாமே வித்தியாசமான ஆளுங்களா இருக்காங்க. ஃபெடல்லான்னு அதில் ஒருத்தன் இருக்கான், ஒரு சினிஸ்டர் மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒருத்தன் இருக்கிறான். அவன்கிட்ட ஆஹப் சோலையே வித்துட்டான், அவனோட சோல் இருக்குல்ல ஆன்மாவே வித்துருக்குறான் மாபி டிக்கை அழிக்கிறதுக்காக அப்படிங்கிற அளவுக்கு இந்த க்ரூவில் இருக்கிறவங்க பீக்வர்ட்ல இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், சீக்ரெட் க்ரூ பற்றி லாஸ்ட் எபிசோட்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நிறைய அட்வென்ச்சர்ஸ் பார்த்தோம். ஓகே, நிறைய கேம்ஸும் பார்த்தோம், அதே மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ், நிறைய ஷிப்ஸ், நிறைய வேல்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹண்ட் பண்ணி ஷிப்பு கொண்டு வந்துடுவாங்க, ஒரு சில வேலை வந்து ஹண்ட் பண்ணால் கூட ஷிப்புக்குள்ளே கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒரு சில ஹண்டிங் அப்போ என்ன ஆகுது, குயிக் மாதிரி ஒரு சில பெரிய அந்த வேலிங்கில் அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு கூட பெரிய ஆபத்துக்கெல்லாம் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே செகண்ட் பார்ட்லையும் ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் பார்த்த விஷயங்கள். Now let us get into the third part of Moby Dick. Okay, plot summary. Right, several days after encountering the Rosebud, இன்னொரு ஷிப்போடையும் ஒரு கேம் நடந்துருச்சு. ஓகே, அதுக்கு பேர் வந்து அதுக்கு பேர் வந்து ரோஸ்பட். ஓகே, another whaling ship. A young black man on the boat, Pippin, becomes frightened while lowering after a whale and jumps from the boat, becoming entangled in the whale line. அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, பிப்பின்னு ஒருத்தன், ஒரு பிளாக் மேன், ஒரு நீக்ரோ, அவன் வந்து அந்த வேல் பிடிக்கிறப்போ அந்த வேல் போட்டுக்குள்ள இறங்கி அந்த சீக்குள்ள இறங்குறப்போ வேலை பார்த்து பயந்து அப்படியே தண்ணிக்குள்ள தவறி விழுந்துடுறான். ஓகே, அது வேல் லைன், அந்த வேலுக்காக விரிக்கிற அந்த வலையில மாட்டிக்கவும் செய்யறான். Stubb chastises him for his cowardice and tells him that he will be left at sea if he jumps again. ஸ்டப் இருக்கான் இல்லையா, அந்த மேட், அவன் வந்து திட்டுறான், பயங்கரமா திட்டு, ஏன்டா இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்ற சொல்லி, இப்படியா பயப்படுறது, வேலிங்க்கு வர்றவன் இப்படி பயப்படலாமான்னு அவனை திட்டி, இன்னொரு தடவை இது மாதிரி குதிச்சேன்னா உன்னை அப்படியே விட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டி தான் உன்னை திரும்ப கூப்பிடுறாங்க. when Pippin does the same thing again, ஆனா பிப்பின் என்ன பண்றான், அப்பவும் பயந்த சுபாவமா தான் இருக்கான். அடுத்த வேலை பிடிக்கிறப்பவும் இதே மாதிரி அந்த ஷிப் வந்து அந்த வேலிங் போட் வந்து கீழே இறங்குறப்போ திரும்பவும் குதிக்கிறான். ஆனா ஸ்டப் என்ன பண்றான்,
முதல் சொன்ன மாதிரி நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன்னு சொன்ன மாதிரி அப்படியே நிற்கிறான். ஹி ரிமைன்ஸ் ட்ரூ டு ஹிஸ் வேர்ட்ஸ் அண்ட் பிப் ஒன்லி சர்வைவ்ஸ் பிகாஸ் a நியர்பை போட் சேவ்ஸ் him. வேற ஒரு போட்டு தான் வந்து அவனை காப்பாத்துது. அந்த அளவுக்கு என்ன பண்றான் பிப், அந்த ஸ்டப் அந்த மேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் தன்னோட வேர்ட்ஸ்ல. ஸோ நெவர்தலெஸ் பிப் லூசஸ் his sanity from the event. ஆனா பிப் வந்து அந்த பயத்துல அவன் பயங்கர கொழையா வேற இருக்கிறான், கவர்டா வேற இருக்கிறான். வேலிங்க்கு கொஞ்சம் கூட சூட் ஆகாத ஒரு கேண்டிடேட்டா தான் பிப் வந்து உள்ள ஏறி இருக்கான். ஏதோ அட்வென்ச்சர் அப்படின்னு ஏதோ ஆசையில உள்ள ஏறிட்டான். ஆனா அவனுக்கு என்ன இருக்கு, பயங்கர பயம். ஸோ அவன் வந்து தண்ணிக்குள்ள தவறி தவறி விழுந்துடுறான். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த டைம் அவனை விட்டு வேற பார்த்துருக்காங்க. போன தடவை உடனே காப்பாத்திட்டாங்க. இந்த டைம் அவன் வந்து ரொம்ப காப்பாத்துறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்ததுனால ஹி லூசஸ் சானிட்டி அப்படிங்கிறாங்க. அவன் வந்து புத்தியே பேதலிச்சு போச்சான் அவனுக்கு. ஓகே, த நெக்ஸ்ட் ஷிப் தட் பீக்வுட் என்கவுண்டர்ஸ் இஸ் அ பிரிட்டிஷ் ஷிப் கால்ட் சாமுவல் அண்ட் பாய். ஓகே, இப்படி ஒரு ஷிப்பை அடுத்து மீட் பண்றாங்க, என்கவுண்டர் பண்றாங்க. பீக்வுட் அதோட கேம் வச்சுக்கிறாங்க. It bears news of Moby Dick, but its crewman Dr. Bunger warns Ahab to leave the வேல் அலோன். இப்போ வந்து அடுத்த ஷிப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சாமுவேல் என்டர்பாய் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஷிப்பை மீட் பண்றாங்க. அதோட கேப்டன் இல்ல க்ரூமேன், அந்த செயலர்ஸ்ல ஒருத்தன் தான் டாக்டர் பங்கர். அவன் என்ன சொல்றான் ஆஹப்ட் அப்படின்னு சொன்னா, தயவு செஞ்சு மாபி டிக்கை சேஸ் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு வார்னிங் கொடுத்துட்டான். லேட்டர் Ahab's legs breaks and the carpenter must fix it. Ahab behaves scornfully towards the carpenter. When Starbucks learns that the casks have sprung a leak, he goes to Ahab's cabin to report the news. Ahab disagrees with Starbucks' advice on the matter. Although Ahab warns Starbuck that there is but one God on earth and the one captain on Pequod, Starbucks tells him that he will be no danger to Ahab, for Ahab is sufficient danger to himself. Ahab does relent to Starbucks' advice. Does not relent. Okay. டு ஸ்டார்பக்ஸ் அட்வைஸ். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சாமுவேல் எண்டர்பாயிலேருந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டாங்க, நீங்கள் வந்து மாபி டிக்கை சேஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து ஆஹபோட அந்த கால் இருக்குது இல்லையா, இந்த கால் ஐவரி லெக் அது வந்து பிரேக் ஆகிடுது, உடஞ்சி போயிடுது. அப்போ ஒரு கார்பெண்டரை வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது எதுக்கு, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஹபோட கேரக்டரை வந்து ரொம்பவே தெளிவுபடுத்தும். அவன் அந்த கார்பெண்டர் தனக்கு அந்த காலை வந்து சரி பண்ணி கொடுக்குறவன்ட்ட கூட நல்லா நடந்துக்க மாட்டான். ஓகே, ரொம்பவே அவனை திட்டிட்டு ஸ்கான் தான் பண்ணுவான் அவனையும். when Starbuck learns that the casks have sprung a leak, அப்புறம் ஸ்டார்பக் தானே அந்த மேட்டா இருக்கா, சீஃப் மேட்ஸ்ல ஒருத்தன். ஸோ அவன் பார்த்துட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து லீக்கேஜ் இருக்குது, எங்க அப்படின்னா ஷிப்புக்குள்ள. ஸோ அவன் என்ன பண்றான், ஆஹப்ட போய் நியூஸை ரிப்போர்ட் பண்றான். ஆஹப் வந்து அதெல்லாம் வந்து என்னென்ன ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறான், இப்படி இருந்தா அதெல்லாம் பண்ணணும்ட்டு. ஆனா ஆஹப் என்ன சொல்றான், எதையுமே அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, போ அப்படின்னு சொல்லிடுறான். although Ahab warns Starbuck that அப்ப என்ன பண்றான்னா, ஒன்றும் பண்ணாது போ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹப் என்ன சொல்றான் அப்படின்னா, ஸ்டார்பக்கை வார்ன் வேற பண்ணுவான். இங்க பாரு, உலகத்துக்கு ஒரு கடவுள் தான், அதே மாதிரி பீக்வர்டுக்கு ஒரே கேப்டன் தான், அது நான் மட்டும்தான், நீ எல்லாம் எனக்கு கீழே தான், நீ நான் சொல்றத கேட்டா போதும், நீ ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இந்த ப்ரைடோட அவன் ஆஹப் வந்து சொல்றான். அப்ப ஸ்டார்பக் tells him that he will be no danger to Ahab, for Ahab is sufficient danger to himself. இப்போ ஆஹப் சொல்றாங்க, இப்போ நான் உன்னிட்ட போட்டியெல்லாம் போட வரல சார், ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ டேஞ்சர் டு யூ, உனக்கு என்னால எந்த ஆபத்தும் வராது, ஏன்னா உனக்கு நீயே தான் பெரிய ஆபத்து, வேற யாராலையும் உனக்கு ஆபத்து வராதுடா, நீயே தான் உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்பக் வந்து வந்துடுறான். ஸோ உண்மைதான், அது ஆஹபோட ப்ரைடு, ஆஹபோட அந்த கேரக்டர் தான் அவனுக்கான ஒரு ஆபத்தை தவிர வேற யாரும் அவனுக்கு ஆபத்து விளைவிக்க போறதில்ல. ஆஹப் டஸ் நாட் ரிலன் டு ஸ்டார்பக்ஸ் அட்வைஸ். ஆஹப் வந்து சொன்ன விஷயங்கள் எதையுமே கேட்க, ஸ்டார்பக் சொன்ன விஷயங்கள் எதையும் கேட்க ஆஹப் தயாரா இல்லை.
Okay, Quick becomes ill from fever and seems to approach death. So he asks for a canoe to serve as a coffin. The carpenter measures Quick for his coffin and builds it, but Quick returns to health. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கடல் பிரயாணத்தப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இந்த கடல் காத்து, ஒரு சில டிசீசஸ் எல்லாம் வந்துடும். அந்த கடல் பிரயாணத்துக்கு அடிக்கடி யூஸ்டு ஆனவங்க மட்டும்தான் அந்த கிளைமேட்டுக்கு ஒத்துக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு என்ன வந்துரும்னா, அந்த உப்பு காத்து அதுல எல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன ஆயிரும், நிறைய பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ குயிக்க்கு அந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து பயங்கரமான ஒரு ஃபீவர். அவன் என்ன நம்புறான்னா, நம்ம செத்து போயிட போறோம் அப்படிங்கிறத உண்மையா நம்ப ஆரம்பிச்சிட்டான் குயிக். ஸோ எனக்கு ஒரு காஃபின் கட்டுங்க, ஒரு சவப்பெட்டி கட்டுங்க, அந்த சவப்பெட்டி அந்த கேனோ ஒரு போட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். ஓகே, ஒரு கேனோவியை எனக்கு காஃபினா கட்டுங்கன்னு சொல்றான். த கார்பெண்டர் மெஷர்ஸ் குயிக்வர்க் ஃபார் இஸ் காஃபின் அண்ட் பில்ஸ் இட், பட் குயிக்வர்க் ரிட்டர்ன்ஸ் டு ஹெல்த். சரின்னு அவனுக்கு அளவெடுத்து ஒரு கார்பெண்டர் உள்ளேயே இருக்கிறான். ஏன்னா ஷிப்புக்கு கார்பெண்டர் தேவை தானே, அங்கே டாக்டர் மாதிரி ஒரு கார்பெண்டர் உள்ளேயே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை வந்தால் சரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கார்பெண்டர் வந்து அவனுக்கு ஒரு காஃபின் பில்ட் பண்ணுறான். காஃபின் மாதிரி அந்த கேனோ ஒன்று பில்ட் பண்ணுறான். ஆனால் எல்லாம் பில்ட் பண்ணி முடிச்சோன்னா குயிக்வர்க் வந்து நல்லா ஆயிடுறான். ஓகே, ஸோ அதையும் ஐரானிக்கலாக சொல்கிறாங்க. அப்பான் ரீச்சிங் த பசிபிக் ஓஷன், இப்போது அவங்களோட ஏரியாவிலேருந்து பசிபிக் ஓஷன் கடலுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. ஆஹப் ஆஸ்க் பெர்த் த பிளாக் ஸ்மித் டு ஃபோர்ஜ் அ ஹார்பூன் டு யூஸ் அகெயின்ஸ்ட் மாபி டிக். இப்போ என்ன பண்ணுறான்னா, ஆஹப் வந்து இங்கே அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லுது, கண்டிப்பாக மாபி டிக்கை இங்கே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னோட பிளாக் ஸ்மித், அந்த இரும்பு பட்டறையெல்லாம் தொழில் செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் பிளாக் ஸ்மித்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் ஸ்மித்தை கூப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க, கார்பெண்டர்னா தச்சர், அந்த மரங்களை வச்சு வேலை செய்யறவங்க கார்பெண்டர், இரும்பை வச்சு வேலை செய்யறவங்க பிளாக் ஸ்மித். ஓகே, ஸோ கோல்டு ஸ்மித்னா தெரியும் இல்லையா, ஸோ கோல்டை வச்சு வேலை செய்யறவங்க கோல்ட் ஸ்மித். ஸோ பிளாக் ஸ்மித்தை கூப்பிட்டு சொல்றாரு, டு ஃபோர்ஜ் அ ஹார்பூன் டு யூஸ் அகெயின்ஸ்ட் மாபி டிக். மாபி டிக்கு எதிராக ஒரு ஹார்பூன் எனக்கு தயார் பண்ணி கொடுங்க, ஸ்பெஷலா இருக்கணும், அதுல நிறைய என்ன பண்ண ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஹார்பூன் வந்து தயாரித்து வாங்கிக்கிறான். பெர்த் ஃபேஷன்ஸ் அ ஹார்பூன் தட் ஆஹப் டிமாண்ட்ஸ். பெர்த்ன்ற அந்த பிளாக் ஸ்மித் வந்து ஆஹப் எப்படி கேட்குறானோ அதே மாதிரி ஒரு ஹார்பூன் செஞ்சு கொடுக்குறான். டிமாண்ட்ஸ் பி டெம்பர்ட் வித் பிளட் ஆஃப் ஹிஸ் பேகன் ஹார்பூனர்ஸ். அது மட்டும் இல்லை, ஆஹப் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதை வந்து அந்த பூஜையெல்லாம் வந்து அந்த பேகன் மெத்தடில், ஏன்னா கிறிஸ்டியானிட்டிலாம் அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால அவன் என்ன பேகன் மெத்தட்ஸ், அந்த பழைய தெய்வங்கள் மற்ற தெய்வங்களை கும்பிடுறவங்களுக்கு அந்த மெத்தட்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா. ஸோ ரத்தத்தில் வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ஹார்பூனை வந்து தயார் பண்ணுறாங்க. யாரோட ரத்தத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா, இந்த ஹார்பூனர்ஸ் அங்கே இருக்கிறாங்க இல்லையா, குயிக்வெக் ஒரு 3 பேர் இருப்பாங்க, அந்த ஹார்பூனர்ஸ் பிளட் எல்லாம் வச்சு, பிளட்னா அதை அந்த பெருவிரல்லையோ எங்கேயோ கட் பண்ணி அந்த பிளட்ல இருந்து ஒரு டாட் எல்லாம் விட்டு அப்படியே பயங்கரமா ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு மேஜிக்கெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஹார்பூன் தயாரிக்கிறாங்க. அண்ட் ஹி ஹவுல்ஸ் அவுட் தட் ஹி பேப்டைசஸ் த ஹார்பூன் இன் த நேம் ஆஃப் த டிவல். அப்புறம் மட்டும் இல்லை, அதை கத்துறான், அந்த கையில ஓங்கிக்கிட்டு ஆஹப் வந்து கத்துறான். என்னன்னா, இது வந்து சாத்தானின் பெயரால் தயாரிக்கப்பட்ட ஹார்பூன், இது கண்டிப்பா மாபி டிக்க கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் டெவில் நேம், ஏன்னா மாபி டிக் வந்து ஒரு காட்லியா அவங்க சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஆம்னிபொட்டன்ட், எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு, அதை யாராலையும் அழிக்க முடியாது. எல்லாம் வார்ன் பண்றாங்க, மாபி டிக்ட வச்சுக்காதன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு காட்லி ஒரு பவர் வந்து அந்த மாபி டிக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து டெவிலிஷா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான், அதை அழிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஹார்பூனை தயார் பண்ணி அதை வந்து டெவில் நேம்ல வந்து அதை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, கத்துறான், சாத்தானின் பெயரால் நான் இதை அழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் கத்துறான். த நெக்ஸ்ட் ஷிப் தட் த பீக்வுட் மீட்ஸ் இஸ் த பேச்சுலர். ஸோ அடுத்தது பேச்சுலர் அப்படின்னு இன்னொரு ஷிப். இப்போ இந்த இதுல பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி ஒரு இங்கிலீஷ் ஷிப் மீட் பண்ணாங்க, இப்போ பேச்சுலர்னு ஒரு ஷிப்பை மீட் பண்றாங்க. நான்டகட் ஷிப், இது பார்த்தீங்கன்னா நான்டகட் ஷிப்பா, இவங்க எங்க இருந்து கிளம்புனாங்களோ அதே இடத்துல இருந்து கிளம்பின ஒரு ஷிப்பு தான் பேச்சுலர். ஓகே, ஹூஸ் கேப்டன் டினைஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மாபி டிக். அவர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு, மாபி டிக்கா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி நீங்க சொல்ற அடையாளத்துல எல்லாம் எந்த ஒரு வேலும் நாங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு. The next day the Pequod slays 4 whales and the night Ahab dreams of Hearses. Okay,
அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பீக்வுட் வந்து 4 வேல வந்து கொல்லுது. ஓகே. ஸோ வெற்றிகரமா அன்னைக்கு ஒரு பயணம் அமையுது. நெறைய வேல்ஸ் பிடிச்சுட்டாங்க. அவங்க அவங்க எதிர்பார்த்த ஸ்பெர்ம் வேல்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. அண்ட் தட் நைட் ஆஹப் ட்ரீம்ஸ் ஆஃப் ஹியர்சஸ். ஹியர்சஸ் அப்படின்னு சொன்னா, இந்த என்ன சொல்லுவாங்க, சவங்களை எல்லாம் தூக்கிட்டு போற ஒரு வண்டிய தான் ஹியர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு ஹியர்சஸ வந்து ஆஹப் தன்னோட கனவுல பார்க்குறான். அது வந்து ஒரு கெட்ட சகுனமா தான் நம்ம பார்க்குறோம். அவனோட கனவுல சவப்பெட்டிய தூக்கிட்டு போற ஒரு வண்டிய பார்க்குறான். ஹி அண்ட் ஃபெடெல்லா பிளெட்ஜ் டு ஸ்லே மாபி டிக் அண்ட் சர்வைவ் த கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஆஹப் போஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் இம்மார்டாலிட்டி. உடனே அவன் என்ன பண்றான், ஃபெடெல்லாட்ட போய் கண்டிப்பா நம்ம மாபி டிக்க கொன்னே ஆகணும். இல்லைன்னா அது நம்மள கொன்றும் அப்படின்னு 2 பேரும் ஒரு ஓத் எடுக்கிறாங்க. மாபி டிக்க கொல்ல போறோம், கண்டிப்பா கொல்ல போறோம். நம்மளுக்கும் மாபி டிக்குமான போராட்டத்துல நம்ம மாபி டிக்க கொன்னே ஆகணும். அண்ட் ஆஹப் போஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் இம்மார்டாலிட்டி. நான் அது வரைக்கும் சாகவே மாட்டேன். ஐ வில் பி இம்மார்டல் அப்படின்னு ஆஹப் சொல்றாரு. ஓகே. Ahab must soon decide between an easy route past the Cape of Good Hope back to Nantucket and a difficult route in pursuit of Moby Dick. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வேல்ஸ் அவங்க நினச்சி வைத்த எஜெண்டா எல்லாம் முடிஞ்சிச்சு. பட் ஷிப்புக்கானது முடிஞ்சிச்சு, பட் ஆஹப்கானது முடியலை. ஓகே. இப்போ 2 சாய்ஸ் இருக்குது அவங்களுக்கு. என்ன சாய்ஸ் அப்படின்னா, ஈஸியாக இப்போ கேப் ஆஃப் குட் ஹோப்லேருந்து அவங்க நான்டக்கட் போகிறதுக்கு ஈஸி ரூட் ஒன்று இருக்குது. ஈஸியாக அவங்க என்ன பண்ணிடலாம், திரும்ப அவங்க கிளம்புன இடத்துக்கு போயிடலாம். இன்னொன்று ஒரு டிஃபிகல்ட் ரூட் இருக்குது. அது வந்து மாபி டிக்க சேஸ் பண்ற ரூட். இது 2ல ஒண்ணு ஆஹப் தான் சூஸ் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் ஆஹப் எதை சூஸ் பண்ணுவார்னு. ஆஹப் ஈஸிலி சூசஸ் டு கண்டினியூ ஹிஸ் குவெஸ்ட். அவர் வந்து திரும்பி எல்லாம் போறது இல்ல, மாபி டிக்க கொல்லாமன்னு சொல்லிடுறார். ஓகே. The Pequod soon comes upon a typhoon on its journey in the Pacific, and while battling this storm, the Pequod's compass moves out of alignment. அப்புறம் என்ன, இன்னொரு ஒரு அட்வென்ச்சர் அவங்களுக்கு வந்து ஏற்படுது. என்னன்னா, தே கம் அப்பான் தி என்கவுண்டர் டைஃபூன். டைஃபூன் அப்படின்னா அந்த சுழல் காத்து மாதிரி வரும் இல்லையா, அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ம் தான் வந்து டைஃபூன். ஒரு டைஃபூனை வந்து அவங்க சந்திக்க நேரிடுது. அதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த காம்பஸே வந்து அலைன்மெண்ட் மாறி போயிடுது. காம்பஸ், இந்த மெரைனஸ் காம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வழிகாட்டும் அவங்களுக்கு. அதுவே என்ன பிரச்சனைக்குரியதா ஆயிடும். ஓகே. when Starbucks learns this and goes to Ahab's cabin to tell him, he finds the old man asleep. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்பக்குக்கு தான் அதோட அலைன்மெண்ட்டே மாறி போச்சுன்னு தெரியும். எந்த பக்கம் போறோன்னே தெரியல. ஸோ அவன் போய் வந்து ஆஹப்ட போய் பார்த்து சொல்ல போனான். போய் பார்த்து சொல்ல போனா ஆஹப் தன்னோட கேபின்ல நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸ்டார்பக் கன்சிடர் ஷூட்டிங் ஆஹப் வித் திஸ் மஸ்கட். அவன் அப்படியே எழுப்பி கூப்பிட்டு பார்க்குறான், எந்திரிக்கல. ஸோ ஏதோ உன்னை வச்சு அப்படி குத்தி தள்ளி எல்லாம் பார்க்குறான். பட் he cannot move himself to shoot his captain after he hears Ahab cry in his sleep, Moby Dick, I clutch thy heart at last அப்படின்னு சொல்லி உடனே எப்படி எப்படியோ எழுப்ப பார்க்குறான், எழுப்பல. ஆனா அவன் தூக்கத்துல வந்து ஒரு சத்தம் கொடுக்குறான், மாபி டிக், உன்னை பாரு, கடைசியில நான் உன்னோட ஹார்ட்டை எடுத்துட்ட பாரு, உன்னை கொண்டுட்டே பாரு அப்படின்ற மாதிரி கத்துறான். அதை பார்த்தோன்னா ஸ்டார்பக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஓகே. அவன் எந்த அளவுக்கு வந்து தன்னோட கோல்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவன் திரும்ப வந்துடுறான். த நெக்ஸ்ட் மார்னிங் ஆஃப்டர் த டைஃபூன். அப்போ டைஃபூன் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் ஆஹப் கரெக்ட்ஸ் த ப்ராப்ளம் வித் த காம்பஸ் டிஸ்பைட் த ஸ்கெப்டிசிசம் ஆஃப் ஹிஸ் க்ரூ அண்ட் த ஷிப் கண்டினியூஸ் ஆன் இட்ஸ் ஜேர்னி. ஓகே. அடுத்த நாள் வந்து அவன் ஈஸியாக அந்த காம்பஸோட ப்ராப்ளமை சரி பண்ணி கொடுத்துட்றான். ஆனால் அந்த ஹோல் க்ரூவே வந்து ஸ்கெப்டிக்காக இருக்கு. நம்மளுக்கு இது நடக்க போகிறது இல்லை, மாபி டிக்கை பிடிக்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து அந்த ஜேர்னியில் குறியா இருக்காரு ஆஹப். ஆஹப் லேர்ன்ஸ் தட் பிப் ஹஸ் கான் insane and offers his cabin to the poor boy. பிப்புக்கு வந்து பைத்தியம் பிடிச்சு புத்தி பெதலிச்சு இருக்கான்னு தெரிஞ்சோன்னே அவரோட கேபின் எப்பவுமே கொஞ்சம் நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த இடத்துல அவனை படுக்கலாம் அனுமதிக்கிறாரு. இந்த பீக்வுட். ஸோ அவனுக்குள்ள கொஞ்சம் நல்ல விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே. ஆஹப் ஹேஸ் ஹிஸ் குட் கேரக்டர்ஸ், அந்த ஹியூமன் டெண்டன்சிஸ் எல்லாமே இருக்கு. அட் த சேம் டைம் அவன் ஏதோ ஒரு பழிவாங்குற உணர்ச்சினால மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் என்ன பண்றான், உள்ள போட்டு அமைக்கியிருக்காங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிறோம். The Pequod comes upon yet another ship, the Rachel,
whose captain Gardiner knows Ahab. ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு ஷிப்பை வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த ஷிப் பேர் என்ன அப்படின்னா ரேச்சல். இந்த ரேச்சல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட கேப்டன் வந்து கார்டினர் அப்படின்னு ஒருத்தன். அவனுக்கு ஆல்ரெடி வந்து ஆஹபை வந்து தெரிஞ்சிருக்கு. ஹி ரெக்வஸ்ட் த பீப்புள்ஸ் ஹெல்ப் இன் சர்ச்சிங் ஃபார் கார்டினர்ஸ் சன் who may be lost at sea. But Ahab flatly refuses when he learns that Moby Dick is nearby. அப்போ கார்டினர் என்ன சொல்றான்னா, என் பையன் வந்து இங்க எங்கேயோ வந்து தவறிட்டான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவன் இங்கதான் எங்கேயாவது நீந்திட்டு இருக்கலாம், என்ன தண்ணிக்குள்ள விழுந்துட்டானா, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அவன் வந்து ஐ ஹாவ் லாஸ்ட் him at sea. ஓகே, சீல வந்து அவனை நான் தொலைச்சிட்டேன், அவன் வந்து உயிரோட தான் இருப்பான், எனக்கு காப்பாத்தி கொடுக்க நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க, சுத்தி தேடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா ஆஹப் வந்து ஃபிளாட்டா ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அதெல்லாம் முடியாது, மாபிடிக் இங்க தான் பக்கத்துல இருக்காமா, நாங்க இப்போ எங்களோட வேலை வந்து மாபிடிக்க தேடுறதாவும் பயணம் தேடுறது இல்லைன்னு போயிடுறாரு. ஸோ ஒரு கட்டத்துல பிப்புக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. ஆனா இங்க வந்து தனக்கு தெரிஞ்ச கார்டினரோட பையனை தேடுறதுல அவர் ஹெல்ப் பண்ணல. ஸோ 2 விதமான ஆஹபை நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, ஸோ அவருக்கு கோல்னு வந்துருச்சுன்னா கோல் மட்டும்தான். ஓகே, பக்கத்துல வேற எதுவுமே ஏன்னா அவரோட லைஃபோட ஒன்லி கோல் அதுவா தான் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். த ஃபைனல் ஷிப் that Pickwood meets is the Delight. இப்போ கடைசியா கிட்டத்தட்ட நிறைய ஷிப்ஸ் மீட் பண்ணிட்டாங்க. ஃபைனலா ஒரு ஷிப் மீட் பண்றாங்க, அது பேர் டிலைட். A ship that has recently come upon Moby Dick. இந்த ஷிப்ல இருந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு தேவைப்படுற விஷயம் கிடைக்குது. என்னன்னா மாபி டிக் அந்த ஷிப் வந்து என்கவுண்டர் பண்ணிருக்கு போல இருக்கு. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் ஹாஸ் நியர்லி பீன் டிஸ்ட்ராய்ட் பை இட்ஸ் என்கவுண்டர் வித் த வேல். வேலை பிடிக்க போறேன்னு கிட்டத்தட்ட ஷிப்பையே அது அழிக்க வந்துருச்சுங்க, நாங்க உயிர் தப்பி வந்ததே பெரிய விஷயம், தயவு செஞ்சு மாபி டிக்ட போகாதீங்கன்னு அவங்களும் அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. பிஃபோர் ஃபைனலி ஃபைண்டிங் மாபி டிக், ஆஹப் ரெமினிசஸ் அபவுட் த டே நியர்லி 40 years ago in which he struck his first whale and laments the solitude of his years out on the sea. He admits that he has chased his prey as more of a demon than a man. ஓகே, அடுத்தது வந்து கடைசியா வந்து அவங்களும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க டிலைட்ன்ற ஷிப்பும். ஆனா மாபிடிக்கு வந்து அடுத்த இதுல தான் நம்ம பார்க்க போறோம், அடுத்த சாப்டர்ல. அப்போ ஆஹப் வந்து ரெமினிஸ் பண்றார். ரெமினிஸ்னா ஒரு பழச நினைச்சு சந்தோஷமான நாட்களை எண்ணி பார்க்கறது தான் வந்து ரெமினிஸ். ஸோ இவர் வந்து ரெமினிஸ் பண்றாரு, 40 years பிஃபோர் நான் எவ்வளோ ஹாப்பியா இருந்தேன், இந்த தொழிலுக்கு வந்தப்போ எவ்வளோ சந்தோஷமா வேலிங் பண்ணேன், மாபிடிக்கு என் காலை பறிக்கிற வரைக்கும் எவ்வளோ ஹாப்பியா இருந்தேன், ஆனா அதுக்கப்புறம் வந்து இது என் லைஃபையே மாத்திருச்சு, நான் வந்து ஒரு சாலிட்யூடா மாறிட்டேன், அதுக்கப்புறம் பழி வாங்குற உணர்ச்சி மட்டும் வந்தோன்னே அவரு உலகத்துல இருந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாரு. ஓகே, he admits that he has chased his prey more as more of a demon than a man. ஓகே, தன்னோட வாழ்க்கையே எதுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு, அவரோட ப்ரே, அவரோட அந்த கோலை வந்து ரீச் பண்றதுக்காக ஒரு பேய் மாதிரி அதை துரத்திக்கிட்டு இருக்கிறேன், ஒரு மேன் மாதிரியா பண்றேன் அப்படின்னு அவரே அட்மிட் பண்ணிக்கிறாரு. ஓகே, ஸோ தன்னோட லைஃப்பை பத்தி அவரே ஒரு என்ன பண்றாரு, திங்க் பண்றாரு. இப்போ த ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் மாபி டிக் லாஸ்ட் 3 days மாபி டிக்கை பார்த்துட்டாங்க. ஓகே, ஒரு வழியா பிக்வுட் ஷிப் வந்து மாபி டிக்கை என்கவுண்டர் பண்ணிடுச்சு. மாபி டிக்கை வந்து ஃபைட் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாங்க, அதை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. த ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் மாபி டிக் லாஸ்ட் 3 days 3 நாள் அதை வேட்டையாடுற வேலை நடக்குது. அது இருக்கிறதுலே பிக்கஸ்டான ஸ்பெர்ம் வேல், ஒயிட் வேல், அது ரொம்பவே அது மேக்னிஃபிஷன்ட் வேல். இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே மாபி டிக் பர்சியூவன்ஸை கை விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து யாரும் நார்மலாகவே எடை போடலை, அது ரொம்ப ஹெவன்லி பாடி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஹப் ஸ்பைஸ் த வேல் ஹிம்செல்ஃப். மொத மாபி டிக்கை பார்க்கறது ஆஹப் தான். அண்ட் த வேலிங் போட்ஸ் ரோ ஆஃப்டர் இட். அவன் பார்த்தோன்னு உடனே க்ரூ இறக்கிடுறான், எல்லாம் அந்த வேலிங் போட்ஸ் எல்லாமே கடலுக்குள்ள குதிச்சு போகுது. அதுல போறாங்க எல்லாரும். மாபிடிக் அட்டாக்ஸ் ஆஹப்ஸ் போட். ஆனா மாபிடிக் என்ன பண்ணுது, ஆஹப் வர போட்டை அட்டாக் தான் பண்ணுது, காசிங் இட் டு சிங்க். அதுல இருந்த அந்த போட்டையே அப்படியே மூழ்க வச்சிருது. பட் ஆஹப் சர்வைவ்ஸ் த ஆடியல் when he reaches ஸ்டப்ஸ் போட். ஆனா ஆஹப் என்ன பண்றாரு, அதுல இருந்து தன்னோட போட்ல இருந்து தப்பிச்சு ஸ்டப்போட போட்ல ஏறிக்கிறாரு. டிஸ்பைட் this first failed attempt at defeating the whale, Ahab pursues him for the second day. அப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து அது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நூலிலையில தான் அவர் உயிர் தப்பிக்கிறாரு. அப்படி இருந்தாலும் செகண்ட் டேவும் திரும்பவும் என்ன பண்றாரு, அதே பர்சியூட்ல தான் இருக்கிறாரு, வேலா நானா அவ்வளவுதான். ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டேயும் வேலை தேடி போறாரு. ஆன் த செகண்ட் டே ஆஃப் த சேஸ் ரஃப்லி த சேம் டிஃபீட் அக்கர்ஸ். கிட்டத்தட்ட முதல் நாள் நடந்த மாதிரியே தான் 2வது நாள் நடக்குது, தொத்து போறாங்க.
This time Moby Dick breaks Ahab's ivory leg. இப்ப நடந்த போராட்டத்துல ஆஹப் சரி பண்ணி வச்சிருந்த கால் திரும்பவும் உடைஞ்சு போகுது. while ஃபெடலா dies. ஃபெடலா வந்து இறந்து போறான். அவனோட க்ரூவோட அந்த சீஃப்டன் மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சீக்ரெட் க்ரூ அதுல வந்தவன் தான் ஃபெடலா. அவன் இறந்து போறான் Moby Dick சேஸ்ல. when he becomes entangled in the harpoon line and is drowned. அதாவது அந்த ஹார்பூன் வீசுறப்போ அந்த லைன்ல அப்படியே சிக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த அதுக்கு விரிச்ச வலையில விழுந்துருவாங்க. அவங்கள காப்பாற்ற முடியாது போல இருக்கு. ஆஃப்டர் திஸ் செகண்ட் அட்டாக் ஸ்டார்பக் சாஸ்டைசஸ் ஆஹப். இந்த செகண்ட் அட்டாக்ல ஃபெடலா இறந்த உடனே ஸ்டார்பக் வந்து ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டான் ஆஹப. ஓகே, டெல்லிங் ஹிம் தட் இஸ் பர்சியூட் இஸ் இம்பயர்ஸ் அண்ட் பிளாஸ்பமஸ். கண்டிப்பா நீ வந்து மாபி டிக்கை சேஸ் பண்றதை நிப்பாட்டணும். மாபி டிக் எல்லாரும் சொல்ற மாதிரி அது சாதாரண வேல் கிடையாது. அது ரொம்ப ஹெவன்லியா தெரியுது. அதை தேடுறது வந்து இம்பயஸா இருக்கு, பிளாஸ்பமஸா இருக்குது, என்னது கடவுளை அழிக்க கிளம்புற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு பிளாஸ்பமஸான ஒரு வேலையா இருக்கு, பிளாக் மேஜிக் மாதிரி இருக்கு, பண்ணாதன்னு சொல்லிட்டார். ஆஹப் டிக்ளேர்ஸ் that the chase against Moby Dick is immutably decreed and pursues it for a third day. அதெல்லாம் முடியாது, நான் வந்து கண்டிப்பா அதை செய்யதான் செய்வேன். தேர்ட் டேயும் he is chasing after Moby Dick. On the third day of the attack against Moby Dick, Starbuck panics for ceding to Ahab's demands, while Ahab tells Starbuck that some ships sail from their ports and ever afterwards are missing, seemingly admitting the futility of his mission. இப்போ third day attack against Moby Dick கிளம்புறப்போ ஸ்டார்பக் வந்து ரொம்ப பயப்படுறான். என்னன்னா இந்த ஆஹப் சொல்றதுக்கெல்லாம் நம்ம பணியாம பேசாம அவனை எதிர்த்துட்டா என்ன, இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கமே அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்பக் கூட தோணுது. well Ahab tells Starbuck. அப்ப ஆஹப் சொல்றான், இங்க பார், இதெல்லாம் என்கிட்ட பேசாத, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். some ships sail from their ports and ever afterwards are. கேள்விப்பட்டது இல்லையா, ஒரு சில ஷிப்ஸ் வந்து போர்ட்டை விட்டு கிளம்போம், ஆனா அதை பத்திய செய்தியே வராது அப்படின்லாம் கேள்விப்பட்டது இல்லையான்றான். அப்போ அவனுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்மளை பத்தி கேள்வியே எல்லாரும் பட போறது இல்லை. மேபி இது வந்து டெஸ்ட்ராய் ஆக போகுது ஷிப்பு, நம்ம எல்லாம் சாக போறோம், இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து ஒண்ணு அது இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்னு முடிவோட இருக்கேன்ற மாதிரி இன்டைரக்டா அவனே சொல்றான். ஓகே, சீமிங்லி அட்மிட்டிங் த ஃபியூட்டிலிட்டி ஆஃப் ஹிஸ் மிஷன். ஸோ அவனோட மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகும் தெரிஞ்சே செய்யற மாதிரி இருக்கு. Okay, when Ahab and his crew reach Moby Dick, Ahab finally stabs the whale with his harpoon, but the whale again tips Ahab's boat. இப்போ என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட அந்த crew அவங்க அந்த வெயிலிங் போட்ல ஏறி போறப்போ மோபி டிக் மேல அந்த ஹார்பூனை வீசிட்டாரு. யாருன்னா ஆஹப், அதை காயப்படுத்துற மாதிரி வீசிட்டாரு. ஆனா அந்த வேல் அப்படியே திரும்ப என்ன பண்ணிருச்சு, ஆஹபோட போட்டை கவுத்துடுச்சு. however the whale rams the pequod and causes it to begin sinking. அது மட்டும் இல்ல, ஆஹபோட போட்டையும் சிங்க் பண்ண விட்டுருச்சு, அதே மாதிரி பீக்வர்டையும் கிராஷ் பண்ணிருச்சு. ஓகே, அந்த ஷிப் இருக்கு இல்லையா, ஷிப்பையும் அப்படியே உடைச்சு தள்ளிருச்சு. அப்படியே அந்த பீக்வர்ட் வந்து ரெண்டா உடைஞ்சு அப்படியே சிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. In a seemingly suicidal act, Ahab throws his harpoon at Moby Dick. இந்த நிலைமையில ஆஹப் சும்மா இல்ல, திரும்ப தன்னோட இருந்த ஹார்பூனை வச்சு மாபிடிக் மேல எறிகிறாரு. பட் பிகம்ஸ் என்டாங்கிள்ட். ஆனா அது அந்த மாபிடிக் பக்கத்திலே போகல, அதுக்குள்ளே அவரே என்ன பண்றாரு, அந்த அந்த ஹார்பூனோட அந்த கயிறுல சிக்கி என்ன ஆயிடுறாரு அப்படின்னு சொன்னா, he is going down with it. அந்த மூழ்கி போறாரு. ஓகே, அவரு இறந்துடுறாரு. அந்த ஷிப்ல இருந்த எல்லாருமே இறந்துடுறாங்க. ஏன்னா ஷிப் வந்து மூழ்கி போகுது. ஆஹபும் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அவரோட கடைசி அட்டம்ப்ட்ல அவரே வந்து அந்த ஹார்பூன்ல இருந்த வயர் மாதிரி இருக்கிறது வந்து அந்த வலை வந்து இவரையே பின்னிடுது. அப்படியே அவர் என்ன பண்றாரு, மூழ்கி போறார். ஒன்லி இஸ்மேல் சர்வைவ்ஸ் திஸ் அட்டாக். இந்த பெரிய அந்த டெஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா பீக்வுட் ஷிப்பே மூழ்கிருச்சு, உள்ள இருந்த எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஓகே, ஆஹபும் இறந்துடுறான். ஆனா இஸ்மேல் மட்டும் சர்வைவ் ஆகுறாரு. for he was fortunate to be on a whaling boat instead of on the Pequod. ஏன்னா அவர் பீக்வர்ட்ல இல்ல, அந்த நேரம் ஒரு வேலிங் போட்ல இருந்தாரு, அதனால தப்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் வந்து அந்த
குயிக் வெட் தனக்கான ஒரு காஃபின் கட்டி வச்சிருப்பான் இல்லையா, அதை பிடிச்சு தான் அவர் தப்பிச்சிருப்பாரு. ஈவென்ச்சுவலி ஹீ இஸ் ரெஸ்கியூட் பை ரேச்சல் as its captain continues his search for his missing son only to find a different orphan. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க ரேச்சல்ன்ற ஒரு ஷிப் நம்ம கடைசியா அவங்க பார்த்தாங்க இல்லையா, அந்த ஷிப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஷிப்போட கேப்டன் வந்து இஸ்மேல் அப்படி தண்ணிக்குள்ள மிதந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவரு கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டாரு. ஆக்சுவலா அவர் தேடிக்கிட்டு இருந்தது தன்னோட பையன் அப்படி காப்பாத்தணும்னு நினைச்சாரு. இன்ஸ்டெட் வேற ஒரு ஆர்ஃபன், இஸ்மேலுக்கும் யாருமே இல்ல, வேற ஒரு ஆர்ஃபனை தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி த நாவல் மாபி டிக் எண்ட்ஸ். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான அட்வென்ச்சரஸ் சி அட்வென்ச்சரஸ் நாவல் அப்படின்னு தான் மாபி டிக்கை பார்க்குறோம். பியூட்டிஃபுல் கேரக்டர் ஸ்டடி அபவுட் ஆஹப் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஃபுல்லாக அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ட்ராவலாக் மாதிரி இருக்கும். ஒரு சீ ட்ராவல் பண்ணால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம், அதே மாதிரி வேலிங் போட்ஸ் எப்படி இருக்கும், எல்லாத்த பற்றியும் சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே வந்து இதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட 120 சாப்டர்ஸ்க்கு மேலே இருக்கு. ஸோ நிறைய சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்கிறார். பட் நம்மளுக்கு வந்து சம்மரி அப்படிங்கிறப்போ இவ்வளோதான் நம்மளால வந்து அதை படிச்சுக்க தெரிஞ்சுக்கலாம் முடியும். ஸோ ஐ hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.